மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 28 அதிகாரம் அதனுடைய 2 வசனம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியில் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியிலே வந்து சத்தமிட்டு கூப்பிடுங்கள் என்று நாளிலே நமக்கு தேவ வார்த்தை வலியுறுத்துகிறது. நாம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தேவனை ஆராதிக்கும்படியாகத்தான், தேவனை தரிசிக்கும்படியாக, தேவனுடைய சந்நிதியிலே நாம் கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவ ஆலயம் இருக்கிறது. நிறைய பேர் இப்படி சொல்லுகிறது உண்டு, நாம் வீட்டிலிருந்தே ஜெபிக்கலாமே, இங்கிருந்து ஜெபித்தால் ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்றெல்லாம் முதற்கமாக பேசுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனுடைய ஆலயத்தை தேவன் ஏற்படுத்தினார். இந்த ஸ்தலத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டு இதை நான் பரிசுத்தப்படுத்தினேன். இங்கே என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் என்னாலும் இங்கே தங்கி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கும் செபங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், யாரெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவரை நோக்கி முறையிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் செவிட்டார். அன்னால் தேவ சந்நிதியை நாடி வந்ததினாலே அவளுக்கு பதில் கிடைத்தது. தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டதனாலே, அவரை நோக்கி முறையிட்டதனாலே யூத ராஜாவாக்கிய ஆசா மன்னனுக்கு அவருடைய காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணினார். பலன் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இதோ எங்களுக்கு எதிராய் வந்திருக்கிறதான இந்த ராணுவத்தினர் எதற்கு எங்களுக்கு பலன் இல்லை அப்பா, ஆனாலும் உம்முடைய தயவோடு கூட நாங்கள் செல்கிறோம், எங்களை நீர் அவர்களிடத்திலே ஒப்புக்கூடாது என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டதன்படியாகவே ஆண்டவர் அங்கே அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் 10 லட்சம் பேர், இவனோடு இருக்கிறவர்கள் 5 லட்சம் ராணுவத்தினர் தான். 10 லட்சம் ராணுவ வீரர்களை கொண்ட அந்த எத்தியோப்பிய ராஜாவாகிய சேராவினுடைய ராணுவத்தினர் அவர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புறமுதுகிட்டு ஓடினார்கள். ஆண்டவர் அதை செய்தார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவ சந்நிதியிலே வந்து நாம் முறையிட வேண்டும். தேவ சந்நிதியிலே வந்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ சந்நிதியிலே வந்து நாம் சத்தமிட்டவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு மருத்துவர் அருளி செய்கிற ஆண்டவர் என்று கேட்கிற உங்களுக்கும் அருளி செய்வார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, வாழ்க்கை பயணத்தில் மேகத்தூணாய் வருகிறவரே, உம்முடைய வார்த்தை என்கிற திருவுணவினாலே எங்களை வளமாய் போஷிக்கிறவரே, உம்முடைய சந்நிதியிலே வருகிறவர்கள் நிச்சயம் அவர்கள் பலனடைகிறார்கள் அப்பா. தாவீது பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய சமூகத்தை பார்க்கும்படியாக நான் எப்போதும் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுகிறேன் என்று சொன்ன தாவீதை போல உடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக உடைய சமூகத்தை நாடி வந்து கூப்பிடுகிறது நிமித்தமாக, தேடி வருகிறது நிமித்தமாக வருகிறவர்கள் பலன் பெறவும், ஆண்டவனுடைய ஆசீரை ஆண்டவர் நிறைவாய் பெற்றுக் கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.